டிசம்பர் 17, 2025 இன்னைக்கு காலையில் எழுப்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக ஹாஸ்டலில் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு முடித்துவிட்டு இன்னைக்கு புதன்கிழமை என்ற காரணம் டிஃபால்ட்டாகவே டிசிப்ளின் டியூட்டி வந்துவிடும். டிசிப்ளின் டியூட்டியை முடித்துவிட்டு பியூட்டாடையின் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் பியூட்டேன் பை டீஹைட்ரோஜினேஷனுங்கிற ப்ராசஸ் ஒரு பெரிய ஃப்ளோ ஷீட்டு அதை பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் நடத்தி முடித்துவிட்டு அப்படியே கபன்னு பசி. ஸோ மதிய சாப்பாடு ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபுட்டுங்க. சிக்கன் குழம்பு மற்றும் ஒயிட் ரைஸை போட்டு வயிறார சாப்பிட்டு முடித்துவிட்டு மத்தியானம் ஒரே ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸை முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பக்கம் போயிட்டோம். ப்ராஜெக்டில் என்கிட்ட 2 பேட்ச் வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு பேப்பரை பல்ப்பாக மாற்றி பல்ப்பை வந்து ட்ரையிங் ப்ராசஸுக்கு இந்த பையன் பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. பேட்ச் 2 அவர் டாக்டரேட்டு பிஹெச்டி பண்ணவர். சொல்லுடா என்னன்னு சொல்கிறா சொல்லு. மஸ்கிட்டோ காயில் வந்து நீம் இலையை வச்சும் கவுடாக் வச்சு பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு நம்ம கவுடாக் வந்து கவுடாக எடுத்துக்கலாம் சார். நல்லா இதுதானே கவுடங்கா? மாட்டு சாணத்தோட எருவு. இது வந்து நீம் இலை சார். இது வந்து மரத்தூள் சார். இது வந்து சார்கோல் சார். பாருங்களா காட்டு பவுடர் இதுதான் சார் ஃபார்முலா சார். இந்த ரேஷியோவில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இதை தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம் சார். மிக்ஸ் பண்ணி செமி சால்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணி அதை காய் சேர்த்து மரத்தோட இது வந்து அந்த எரிகிறது அதுக்கு பதிலாக பால் பாக்கெட்டில் போட்டு மருதாணி போடுற மாதிரி போட்டுடலாம். எஃபெக்டிவாக இருக்குமா அது? அதையே நீமும் இல்லைப்பா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏன் வேப்பில போடுறீங்க? ஃபிசிக்ஸ் டாக்டரேட்டு என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். ஸோ ஆக்சிடென்டலாக பசங்களாம் பண்ணுறதை பார்த்துட்டு என்னடா பண்ணுறாங்க பசங்கன்னு சொல்லி அவரே வந்து கேட்டு பார்க்குறப்போ பரவாயில்லையே நல்லா பண்ணுறாங்கன்னாங்க. ஆக்சுவலி இது என்ன பேட்ச், என்ன ப்ராசஸ், என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒரு எரிபொருள் பேஸ் பண்ணி ஒரு கொசுவத்தி செய்கிறது தான். இந்த வீடியோவில் பார்க்குற ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்களா இதுதான் காம்போசிஷன் ஃபார்முலா. இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணுறது. எதுக்காக ஆட் பண்ணுறதுமே அந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் 2-3 ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். பேஸான ஆக்டிவேஷன் ப்ராசஸில் இந்த நீம் தான் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இதை சீவ் அனாலிசிஸ் பண்ணி மெஷ் நம்பர் 30 போட்டு பிரித்து ஒரு ரா மெட்டீரியலை பிரித்து வச்சுட்டோம். வெயிட் போட்டு பிரித்து வச்சுக்கின்னு இருந்தோம். இதில் ஒரு ரா மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த முன்னாடி வந்த டெக்ஸ்ட்டில் 2.33 காமிச்சிருக்கேன். இன்றைக்கி சில பல ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படிங்கிறனால அந்த ப்ராசஸ் அப்படியே இருக்குது. அது அப்படியே கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராஜெக்ட்டை பற்றியும் போடுறோம். அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் கோச்சிங்கை டீல் பண்ணிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு நாளை முடிச்சு கூட பையன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்ஸ் பை.